ஹலோ எவ்ரிஒன், வெல்கம் டு கோடு தூக்கி. ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா யூனியன் ஆஃப் த அரே. ஸோ நமக்கு வந்து இன்புட்டாக 2 அரே வரும். இந்த 2 அரேவோட யூனியன் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ இந்த யூனியன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நம்ம இந்த 2 அரேயில் இருக்க 2 ஸோ இந்த யூனியன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இந்த 2 அரேயில் இருக்க எலிமெண்ட்ஸையும் சேர்த்து ஒரே அரேவாக நம்ம மாற்றணும். அப்படி மாற்றி வரக்கூடிய ஒரு அரேயில் டூப்ளிகேட் எலிமெண்ட்ஸ் வந்து இல்லாமல் இருக்கணும். ஓகேவா? ஸோ அதுதான் வந்துட்டு யூனியன். ஸோ இப்போ நம்ம வந்து இந்த எக்ஸாம்பிளில் இருக்குது, இந்த எக்ஸாம்பிளோட யூனியன் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸோ நான் அவுட்புட் அப்படிங்கிற ஒரு வேரியபிள் வச்சுக்கிறேன். ஸோ இதோட அவுட்புட்டில் வந்து என்ன வரும் அப்படின்னா, ஸோ அரே 1ல் வந்துட்டு 1லேருந்து 5 வரை இருக்குது. ஸோ அது எல்லாமே நமக்கு வந்து எங்கே வந்துடும், அவுட்புட் அரேயில் கண்டிப்பாக வந்துடும். அதுக்கப்புறம் அரே 2ல் 3 இருக்குது. ஸோ பட் ஆனால் அவுட்புட் அரேயில் ஏற்கனவே 3 இருக்குது. அப்போ அந்த 3யை வந்து ஆட் பண்ணக்கூடாது. ஸோ அதே மாதிரி 4, அதே மாதிரி 5. ஸோ அப்போ 6, 7 மட்டும்தான் நம்ம ஆட் பண்ணணும். ஸோ இப்போ இந்த இன்புட்ஸ்க்கு நமக்கு அவுட்புட் என்ன அப்படின்னா 1, 2, 3, 4, 5, 6, 7. ஸோ இதில் வந்து ஏன் இந்த 3, 4, 5 வந்து ரெண்டுத்துலேயும் காமனாக இருக்குது. ஸோ அப்போ ஒன்லி ஒன்ஸ் மட்டும் நம்மளோட அவுட்புட் அரேயில் ஆட் பண்ணால் போதும். ஓகே, ஸோ இதுதான் நம்மளோட ப்ரோக்ராம். ஸோ இப்போ இந்த ப்ரோக்ராமில் அவுட்புட் வந்துட்டு இதே ஆர்டரில் தான் வேணும்னு கேட்கலாம், இல்லை ஆர்டர் டசன்ட் மேட்டர் அப்படின்னு கூட சொல்லலாம். ஆர்டர் வந்து எனக்கு தேவையில்லை, அவுட்புட் அதில் இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸ் மட்டும்தான் தேவை அப்படிங்கிற மாதிரியும் கேட்கலாம். ஓகே, ஸோ நம்ம ரெண்டுத்தையுமே நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இப்போ இந்த இதுக்கு வந்து என்ன டேட்டா ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, செட் அப்படிங்கிற ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர் இருக்குது. ஓகே, செட். ஸோ இந்த செட்டுங்கிற டேட்டா ஸ்ட்ரக்சர் இன்கேஸ் தெரியல அப்படின்னா நான் குயிக்காக ஒரு இன்ட்ரோ கொடுக்குறேன். ஸோ இந்த செட்டுங்கிற டேட்டா ஸ்ட்ரக்சர் ஒரு கலெக்ஷன் டேட்டா ஸ்ட்ரக்சர். நம்ம எப்படி இப்போ ஒரு அரே யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி செட்டும் அதே மாதிரி ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர். ஆனால் இதில் வந்து நோ ஆர்டர். ஓகேவா? ஸோ நோ ஆர்டர்னால் என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்ம இப்போ அரேயில் இண்டெக்ஸ் யூஸ் பண்ணி ஒரு எலிமெண்ட்டையும் நம்ம எடுக்க முடியும். இப்போ 0 இண்டெக்ஸில் என்ன இருக்குது, ஃபஸ்ட் இண்டெக்ஸில் என்ன இருக்குது, அந்த மாதிரி ஒரு இண்டெக்ஸ் யூஸ் பண்ணியும் நம்மளால் அரேயில் இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸை எடுக்க முடியும். அப்போ ஒரு எலிமெண்ட்ஸுக்கும் ஒரு ஆர்டர் இருக்குது. ஓகேவா? பட் இந்த செட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு செட்டில் இந்த எலிமெண்ட் இருக்கா அப்படின்னு தான் நம்ம செக் பண்ண முடியும். இந்த எத்தனாவது பொசிஷனில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு ஆர்டருமே செட்டுக்கு கிடையாது. அப்புறம் நம்மளோட அரேயில் நம்ம ஒரே சிமிலர் எலிமெண்ட்ஸை நம்மளால் ஸ்டோர் பண்ண முடியும். இப்போ ஒரு அரேயில் எல்லா எலிமெண்ட்ஸுமே 1ன்னு இருக்கலாம், இல்லை 2ன்னு இருக்கலாம். இப்படி டூப்ளிகேட்ஸாக எவ்வளோ நம்பர்ஸ் வேணால் இருக்கலாம். பட் செட்டை பொறுத்த வரைக்கும் நோ டூப்ளிகேட்ஸ். ஓகே, ஸோ ஒரே டூப்ளிகேட்ஸாக இருக்கவே முடியாது. ஸோ இதுதான் இந்த செட் அப்படிங்கிற டேட்டா ஸ்ட்ரக்சரோட மெயின் ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ இதுலேருந்தே தெரிஞ்சிருக்கும் நம்ம இந்த ப்ராப்ளம்க்கு செட்டுங்கிற டேட்டா ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணால் தான் பர்ஃபெக்டாக இருக்கும். ஓகே, பட் செட் யூஸ் பண்ணி தான் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. நீங்கள் அரே யூஸ் பண்ணி ஐட்ரேட் பண்ணி கூட பண்ண முடியும். அதையும் நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு சொல்யூஷன் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சொல்யூஷன் என்ன அசியூம் பண்ணிக்கிறேன் அப்படின்னா, இதோட அவுட்புட் ஆர்டர் வந்து மேட்ரே இல்லை, இதோட அவுட்புட் ஆர்டர் வந்து எப்படி வேணால் இருக்கலாம் அப்படின்னு அசியூம் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணால் போதும் அப்படின்னா, ஒரு செட் கிரியேட் பண்ணால் போதும். ஸோ அவுட்புட்டுக்கு வந்து நான் ஒரு செட் மட்டும் கிரியேட் பண்ணுறேன். ஓகே, அவுட்புட். ஸோ செட்டை பொதுவாக வந்து இந்த ப்ராக்கெட் யூஸ் பண்ணி நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுவோம். பட் ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் வேறு மாதிரி இருக்கும். நம்ம ப்ரோக்ராம் பண்ணும்போது பார்க்கலாம். இப்போ டிஸ்கஸ் பண்ணும்போது செட்டை வந்து நம்ம இப்படி ரெப்ரசன்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து அரே 1ல் இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஐட்ரேட் பண்ணணும். ஸோ அரே 1ல் என்ன இருக்குது, 1லேருந்து 5 வரை இருக்குது. ஸோ இப்போ என்ன பண்ணோம்னா அதை அப்படியே இன்செர்ட் பண்ணிகிட்டே வரும். 1, 2, 3, 4, 5. ஓகேவா? ஸோ இதை இன்செர்ட் பண்ணுறதுக்கு என்ன லாஜிக் அப்படின்னா, நம்ம ஐட்ரேட் பண்ணணும். ஐட்ரேட் அரே 1. ஸோ ஐட்ரேட் அரே 1 என்ன அர்த்தம்னா, அரே 1ல் இருக்கக்கூடிய எல்லா எலிமெண்ட்ஸும் ஐட்ரேட் பண்ணணும். அது செட்டில் இருக்கா, அவுட்புட் செட்டில் எக்ஸிஸ்டான்னு நம்ம பார்க்கணும். ஓகேவா? எக்ஸிஸ்டாக இருந்துச்சுன்னா நம்ம ஆட் பண்ணக்கூடாது, இல்லைனா தான் ஆட் பண்ணணும். ஸோ இப்போ நான் அவுட்புட் எலிமெண்ட் ஒன்று ஆட் பண்ணுறேன். 1 இருக்கான்னு பார்க்குறேன், இல்லை. இனிஷியலாக வந்து அரே செட்டு வந்து பிளாங்காக இருக்கும். ஸோ அரே 1ல் 1 இருக்கான்னு நம்ம பார்க்குறோம், இல்லை. அடுத்து 2 இருக்கான்னு பார்க்குறோம், இல்லை. ஸோ ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ 3 இல்லை, ஆட் பண்ணிக்கிறேன். 4 இல்லை, ஆட் பண்ணிக்கிறேன். 5. அடுத்து ஐட்ரேட் அரே 2. ஓகே, ஸோ இப்போ அதே தான் அரே 2வையும் அதே மாதிரி ஐட்ரேட் பண்ணுறோம். செட்டில் இருக்கா அப்படின்றத நம்ம செக் பண்ணணும், இல்லைன்னா தான் ஆட் பண்ணணும். இப்போ அரே 2ல் என்ன இருக்குது, 3 இருக்குது. 3 ஏற்கனவே இந்த செட்டில் இருக்குது, அப்போ ஆட் பண்ணக்கூடாது. அடுத்து 4 வருது, 4 ஏற்கனவே இருக்குது, ஆட் பண்ணக்கூடாது. 5 ஏற்கனவே இருக்குது, ஆட் பண்ணக்கூடாது. அப்போ 6 இல்லை, ஸோ நான் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்து 7. ஸோ இப்படி பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம வந்து செட்டில் வந்து ஆட் பண்ணிடுவோம். இப்போ நம்ம எக்ஸ்ப்ளனேஷன்னால செட்டோட ஆர்டர் வந்து இந்த மாதிரி நான் எழுதியிருக்கேன். பட் இதை வந்து நீங்கள் பிரிண்ட் பண்ணிங்க அப்படின்னா, இந்த செட்டை வந்து பிரிண்ட் பண்ணிங்கன்னா
இதே ஆர்டரில் பிரிண்ட் பண்ணணும் அப்படிங்கிற கட்டாயம் கிடையாது. வேறு வேறு ஆர்டரில் கூட பிரிண்ட் ஆகலாம். ஏன்னா செட்டுக்கு வந்து ஆர்டர் கிடையாது. ஸோ இப்போ இன்கேஸ் நம்ம ப்ரோக்ராமில் ஆர்டர் வேணும் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்ம அதை எப்படி சால்வ் பண்ணலாம்? ஸோ அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு செட்டு ஒன்று வச்சுக்கலாம், ஒரு அவுட்புட் அரே ஒன்று வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ செட்டுன்னு ஒன்று வச்சுக்கலாம், அடுத்து அவுட்புட் அரே. ஸோ அதே லாஜிக் தான், ஒரு எலிமெண்ட்ஸாக நம்ம எடுக்கணும், அதை வந்து செட்டில் இன்சர்ட் பண்ணணும். செட்டில் இல்லைன்னா மட்டும் செட்டில் இன்சர்ட் பண்ணணும். இப்போ என்ன பண்ணுறோன்னா அவுட்புட் அரேலையும் நம்ம இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ ஐட்ரேட் அரே 1. ஸோ இப்போ அரே 1ல் இருக்கக்கூடிய ஒரு எலிமெண்ட்ஸாக நம்ம ரீட் பண்ணுறோம், அது செட்டில் இருக்கான்னு பார்க்குறோம். செட்டில் இருந்துச்சு அப்படின்னா அதை ஆட் பண்ணக்கூடாது, இல்லைன்னா அதை ஆட் பண்ணிடணும். அதே மாதிரி அவுட்புட் அரேலாம் ஆட் பண்ணிக்கணும். ஸோ இப்போ ஐட்ரேட் அரே 1. ஸோ 1 இல்லை, ஆட் பண்ணியாச்சு, இங்கேயும் ஆட் பண்ணியாச்சு. அடுத்து 2 2, அடுத்து 3, அதே மாதிரி 3, 4 4, 5 5. ஸோ இதே மாதிரி அரே 2 வந்து நம்ம ஐட்ரேட் பண்ணணும். இப்போ வந்து 3. ஓகேவா? 3 வந்து என்ன இருக்குது, செட்டில் வந்து இருக்குது, ஆல்ரெடி இங்கே வந்து 3 வந்து இருக்குது. ஸோ அப்போ ஆட் பண்ணக்கூடாது. 4 இருக்குது, 5 இருக்குது, ஆட் பண்ணக்கூடாது. அப்புறம் 6 and 7. ஓகேவா? ஸோ அதே லாஜிக் தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஏற்கனவே அவுட்புட் அரேல இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணணும் இல்லையா? அதுக்காக நம்ம இந்த இடத்துல செட்டு வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ இப்போ இங்கே வந்து நமக்கு செட்டுங்கிற டேட்டா ஸ்ட்ரக்சரே இல்லை, செட்டுங்கிற டேட்டா ஸ்ட்ரக்சரே நமக்கு தெரியல, நம்ம அதை எப்படி சால்வ் பண்ணலாம்? ரொம்ப சிம்பிள். நம்ம வந்து இந்த அவுட்புட் அரே இருக்கு இல்லையா, இந்த அவுட்புட் அரேவை ஒரு டைமும் நம்ம ஐட்ரேட் பண்ணி அதில் புதுசாக வந்திருக்க எலிமெண்ட் இருக்கா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணணும். ஸோ இனிஷியலாக அவுட்புட் அரே வந்து என்னவாக இருக்கும், எம்டியாக இருக்கும். ஸோ அரே 1 வந்து நம்ம ஐட்ரேட் பண்ணுறோம். அரே 1 வந்து நம்ம என்ன பண்ணுறோம், ஐட்ரேட் பண்ணுறோம், ஒரு எலிமெண்ட்டாக எடுக்கிறோம். ஸோ என்ன பண்ணுறோம், 1ன்னு வருது ஃபஸ்ட் எலிமெண்ட். இந்த 1 இந்த அவுட்புட் அரேல இருக்கான்னு பார்க்குறோம், இல்லை, டன். அடுத்து 2 வருது, 2 இருக்கான்னு பார்க்குறோம், இல்லை. அடுத்து 3 இருக்கான்னு பார்க்குறோம், இல்லை. 4 4 5 5. அடுத்து அரே 2 வந்து நம்ம ஐட்ரேட் பண்ணுறோம், 3. ஸோ இப்போ இந்த 3 வந்து அவுட்புட் அரேல இருக்கான்னு பார்க்குறோம், இருக்குது. ஸோ அப்போ ஆட் பண்ணக்கூடாது. 4 இருக்குது, ஆட் பண்ணக்கூடாது. 5 இருக்குது, ஆட் பண்ணக்கூடாது. 6 இல்லை, ஆட் பண்ணிக்கலாம். 7. ஸோ ஃபைனலாக நமக்கு தேவையான அவுட்புட் அரே வந்து நமக்கு இங்கே வந்து கிடச்சிரும். ஓகேவா? ஸோ ரொம்ப சிம்பிள். அதே லாஜிக் தான், நம்ம ஏற்கனவே நிறையா ப்ராப்ளம்ஸ் இந்த மாதிரி நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம். இந்த இதில் வந்து என்னென்னா புதுசாக செட் அப்படிங்கிற ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ செட்டுங்கிற டேட்டா ஸ்ட்ரக்சர் எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, எங்கெல்லாம் ஆர்டர் முக்கியம் கிடையாது, எனக்கு டூப்ளிகேட் வேணாம் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா அங்கெல்லாம் நம்ம செட் அப்படிங்கிற டேட்டா ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணலாம். ஓகே, ஏன் வந்து நம்ம செட் யூஸ் பண்ணோம், இந்த மாதிரி அரேவே யூஸ் பண்ணிட்டு போயிடலாமே அப்படின்ற கொஷின் உங்களுக்கு வரலாம். அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா, இப்போ ஒரு அரே இருக்குது. ஓகேவா? ஸோ ஒரு அவுட்புட் அரேல ஒரு 5 எலிமெண்ட்ஸ் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ இதில் வந்து 3 இருக்கான்னு நம்ம செக் பண்ணணும். ஓகேவா? அரேல வந்து செக் பண்ணணும். ஸோ அரேல செக் பண்ணுறது எப்படி அப்படின்னா, இந்த 3 எடுத்துகிட்டு போயிட்டு அரேல இருக்க ஒரு எலிமெண்ட்ஸ் கூடயும் செக் பண்ணணும். ஓகேவா? ஐட்ரேட், அரேல இருக்க ஒரு எலிமெண்ட்டையும் ஐட்ரேட் பண்ணி அதை வந்து செக் பண்ணி அதுக்கப்புறம் தான் நமக்கு வந்து ரிசல்ட் தரும். ஓகேவா? ஸோ இது வந்து இன்எஃபிஷியன்ட். ஸோ இப்போ இன்கேஸ் நம்ம 5 சர்ச் பண்ணுறோன்னா நம்ம கடைசியாக தான் 5 நம்ம இங்கே கண்டுபிடிப்போம். ஓகேவா? ஸோ அது வரைக்கும் நம்ம என்ன பண்ணுறோம், எல்லா எலிமெண்ட்ஸும் அரேல செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் இருக்கா இல்லையா அப்படிங்கிறதே நம்ம கண்டுபிடிக்க முடியும். இதுவே நம்ம செட்டில் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, நம்ம இப்போ ஒரு செட் இருக்குது, அந்த செட்டில் வந்துட்டு இப்போ 3 இருக்கான்னு நம்ம செக் பண்ணோம்னா அது இமீடியட்டாக சொல்லிடும். ஸோ அது இன்டர்னலி அந்த செட்டோட இன்டர்னல் எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த 3க்கு ஒரு பொசிஷன் இருக்கும், இன்டர்னலாக ஒரு ஹேஷ் கீ அப்படிங்கிற மாதிரி ஒன்று இருக்கும். அதை யூஸ் பண்ணி அது நமக்கு வந்து இமீடியட்டாக ரிசல்ட் ரிட்டர்ன் பண்ணிடும். ஸோ இதோட பர்ஃபார்மன்ஸ், அந்த சர்ச் பண்ணுற பர்ஃபார்மன்ஸ் வந்து செட்டில் வந்து கான்ஸ்டன்ட் டைம், இதில் வந்து லீனியர் டைம். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து டிஃப்ரென்ஸ். ஸோ அதனால தான் நம்ம செட்டு வந்து ப்ரிஃபர் பண்ணுறோம். இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்களே இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணுங்கள். இதோட சொல்யூஷன் பார்க்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை வந்து கன்டினியூ பண்ணுங்கள். ஓகே கைஸ், பேக் டு விஎஸ் கோட். இப்போ வந்து 43வது ப்ராப்ளம் வந்து நம்ம சால்வ் பண்ணுறோம். ஸோ 43 யூனியன் ஆஃப் அரே. ஓகே, யூனியன் ஆஃப் அரே .js. ஓகே, ஸோ யா, ஸோ எப்பயும் போல் நம்ம வந்து ஓகே, நம்ம வந்து இதில் வந்து 3 அப்ரோச் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். நம்ம 3மே நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட் அப்ரோச் வந்து என்ன, அப்ரோச் 1. ஸோ அப்ரோச் வந்து 1 வந்து என்னென்னா, நமக்கு ஆர்டர் எந்த பிரச்சனையும் இல்லை, அவுட்புட்டில் வந்து ஆர்டர் நமக்கு பிரச்சனை கிடையாது. பட் ஜஸ்ட் ரெண்டு அரேவை மெர்ஜ் பண்ணி யூனியன் பண்ணி நமக்கு அவுட்புட்டாக தரணும். ஓகேவா? ஸோ ஃபைண்ட் யூனியன், சாரி, ஃபங்க்ஷன் கீவேர்ட் ஃபைண்ட் யூனியன் ஆஃப் 2 அரே. ஓகேவா? ஸோ அப்ரோச் 1. ஸோ அதனால் நான் வந்து 1 அப்படின்னு ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு அரே 1 இன்புட், அரே 2 இன்புட். ஓகே,
ஸோ நம்ம கீழே வந்து இன்புட் வந்துட்டு அரே 1 1 2 3 4 5, அரே 2 வந்துட்டு 3 4 3 4 5 6 7. ஓகே, ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட் அவுட்புட் வந்து அப்ரோச் 1ல் நம்ம பார்க்குறோம் அரே 1 அரே 2. ஸோ அவுட்புட்டை வந்து ஜஸ்ட் நம்ம வந்து பிரிண்ட் பண்ணிக்கிறோம். ஓகே, ஸோ ஃபஸ்ட் அப்ரோச் 1 என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு செட்டு க்ரியேட் பண்ண போகிறோம். அந்த செட்டில் வந்துட்டு 2 அரேயில் இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸையும் இன்சர்ட் பண்ணோன்னா ஃபைனலாக நமக்கு அந்த செட்டில் என்ன வேல்யூஸ் இருக்கோ அதுதான் நமக்கு அவுட்புட், அதுதான் நம்மளோட ரெக்வயர்ட் அவுட்புட். ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும், ஒரு செட் க்ரியேட் பண்ணணும். ஸோ ஜாவா ஸ்கிரிப்டில் எப்படி ஒரு செட் க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னா, அதுக்கு நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணணும். ஸோ செட் அப்படின்னு ஒரு ஆப்ஜெக்ட் வேரியபிள் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ அது வந்து நம்ம ஒரு செட் அப்படின்னே ஒரு கிளாஸ் இருக்குது. அந்த செட்டுங்கிற கிளாஸ்க்கு வந்து நம்ம எம்டியாக ஒரு அரே அனுப்பிச்சு நம்ம வந்து ஒரு ஆப்ஜெக்ட் வந்து இப்போ க்ரியேட் பண்ணியாச்சு. ஓகே, ஸோ இதுக்கப்புறம் நம்ம அரே 1ஐயும் அரே 2ஐயும் ஐட்ரேட் பண்ணி செட்டில் வந்து ஆட் பண்ணால் மட்டும் போதும். ஸோ இப்போ ஃபார் லூப்பில் ஒரு ஃபார் ஈச் யூஸ் பண்ணுறேன். அரே 1 நம்ம வந்து அரே 1 வந்து ஃபார் ஈச் பண்ணுறோம். அப்படின்னா என்னென்னா அரே 1ல் இருக்க ஒரு எலிமெண்ட்டாக நமக்கு இந்த எலிமெண்ட் அப்படிங்கிற வேரியபிளில் கிடைக்கும். ஸோ அதை வந்து நான் செட்டில் ஆடுன்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, அதில் வந்து நான் இன்செர்ட் பண்ணுறேன். ஓகே, ஸோ இதை ஆட் பண்ணிட்டு நம்ம வேணால் ஒரு தடவை பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்ம செட்டை வந்து பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ நம்ம அவுட்புட்டை வந்து ரிட்டர்ன் வந்து எம்டி அரே. ஓகே, ஸோ நோட் 43 யூனியன். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம ஆட் பண்ண அந்த அரே 1ல் இருக்கக்கூடிய எல்லா எலிமெண்ட்ஸும் ஆட் ஆகிருக்கு. ஸோ இந்த இடத்துல பிரிண்ட் ஆகும்போது ஆர்டராக பிரிண்ட் ஆகுது. பட் அகைன் நம்ம நோட் பண்ண வேண்டியது என்னென்னா, செட்டில் ஆர்டராக இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அரே 2 வந்து நம்ம ஐட்ரேட் பண்ணுறோம், அதையும் ஃபார் ஈச். ஸோ ஃபார் ஈச் அரே 2. ஸோ அரே 2ல் இருக்கக்கூடிய ஒரு எலிமெண்ட்ஸாக நம்ம ரீட் பண்ணி அதே தான் பண்ண போகிறோம், செட்டில் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இப்போ ஃபைனலாக நமக்கு என்ன செட்டில் பிரிண்ட் ஆகுதுன்றதை பார்க்கலாம். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியுது, ஆட்டோமேட்டிக்காக 3 4 5 வந்து ஒன் டைம் தான் ஆட் ஆகிருக்கு. ஸோ நம்ம செகண்ட் டைம் ஈவன் தான் நம்ம இன்செர்ட் பண்ணாலும் அது வந்து ஆட் ஆகலை. ஓகேவா? ஸோ நமக்கு வந்து செட்டு நமக்கு வந்து அவுட்புட் வந்து கிடச்சிருச்சு. ஸோ இந்த செட்டை வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா ரிட்டர்ன் பண்ணிடுறோம். ஓகே, ஸோ நம்ம வந்து இப்போ செட்டாக ரிட்டர்ன் பண்ணாமல் நம்ம வந்து அரேவாக ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ அரேவாக ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு நம்ம கிட்ட இருக்க செட்டை வந்து அரேவாக வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து அரேயில் ஃப்ரம்மில் இந்த செட்டை வந்து நம்ம அனுப்பிச்சிக்கலாம். இது ஒரு ஆப்ஷன். நிறைய ஆப்ஷனில் நம்ம வந்து செட்டை வந்து அரேவாக கன்வெர்ட் பண்ணலாம். இது ஒன் ஆஃப் த ஆப்ஷன். ஓகேவா? ஸோ இதை வந்து நம்ம வந்து பிரிண்ட் பண்ணோன்னா, ஸோ நீங்கள் பார்த்தாலே தெரியும், இப்போ 1 2 3 4 5 6 7. ஸோ இப்படி ஒரு அரே வந்து நமக்கு பிரிண்ட் ஆகுது. ஸோ இது வந்து ரொம்ப சிம்பிளான அப்ரோச் 1. ஸோ இதில் வந்து என்னென்னா, இந்த ஆர்டர் வந்து நான் கேரண்டி கிடையாது. இந்த டைம் எவ்ரி டைம் ஒர்க் ஆகுது. பட் இது இன் தியரி இது வந்து ஒர்க் ஆகக்கூடாது. ஓகேவா? ஸோ இப்போ அப்ரோச் 2 என்ன அப்படின்னா, ஸோ அப்ரோச் 2 என்னென்னா, நம்ம வந்து அரே செட்டு வந்து யூஸ் பண்ண போகிறோம். அந்த செட்டு எதுக்காக யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒன்லி டூப்ளிகேட் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்கு மட்டும் யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ அதை எப்படி பண்ணலாம் அப்படின்னா, ஸோ அதுக்கு நான் இன்னொரு ஃபங்க்ஷன் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன் அப்ரோச் 2க்கு. ஓகே, ஸோ அப்ரோச் 2க்கு வந்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அகைன் ஒரு செட்டு க்ரியேட் பண்ண போகிறோம், நியூ செட். ஓகே, ஸோ இப்போ வந்து ஒரு செட் க்ரியேட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு அவுட்புட் அரே வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ அவுட்புட் அரே. ஸோ அவுட்புட் வந்து எம்டியாக ஒரு அரே இருக்குது. ஸோ இப்போ வந்து அரே 1ஐயும் அரே 2ஐயும் நம்ம ஐட்ரேட் பண்ணி ஆகணும். ஸோ அரே 1ஐ நான் ஃபஸ்ட்டு ஐட்ரேட் பண்ணுறேன். ஸோ இந்த எலிமெண்ட்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும். இந்த எலிமெண்ட் இந்த செட்டில் இருக்கா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிக்கிறோம். ஸோ அதுக்கு வந்து செட்டில் வந்து ஹேஷ் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ இந்த செட்டில் இந்த எலிமெண்ட் இருக்கா அப்படிங்கிற மாதிரி நம்ம செக் பண்ணுறது. ஓகே, ஸோ இது நமக்கு என்ன இருக்குன்னா, ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அப்படிங்கிறத நமக்கு ரிட்டர்ன் பண்ணும். ஸோ செட்டில் இருந்துச்சுன்னா நம்ம ஒன்றுமே பண்ணக்கூடாது. செட்டில் இல்லைன்னா, ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா மட்டும்தான் நம்ம செட்லேயும் ஆட் பண்ணணும். அண்ட் நம்ம வந்து அவுட்புட் அரேலையும் ஆட் பண்ணணும். ஸோ அவுட்புட் அரேயில் வந்து ஆட் பண்ணுறதுக்கு புஷ். ஓகே, ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம், அவுட்புட் அரே அண்ட் செட். ஓகே, ஸோ இந்த இடத்துல அப்ரோச் 2 வந்து நான் காப்பி பண்ணிப்பேன். டன்.
இப்போ வந்து நம்ம கால் பண்ணுறோம். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அரே 1 வந்து நம்ம ஐட்ரேட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கோம். செட்டில் 5 எலிமெண்ட் இருக்குது, அதே மாதிரி அரேலையும் 5 எலிமெண்ட் இருக்குது. இப்போ இதே லாஜிக் தான் நம்ம அரே 2 வந்து நம்ம பண்ண போகிறோம். ஃபார் ஈச் அரே 2 அதே லாஜிக் தான். இஃப் செட்டில் வந்துட்டு ஹேஸ் அந்த எலிமெண்ட் இல்லைனா, அதனால் ஃபால்ஸ் செக். ஸோ செட்டில் ஆட் பண்ண, இல்லைனா மட்டும் ஆட் பண்ண, அவுட்புட்டில் வந்து புஷ் பண்ணியாச்சு. ஓகே, ஸோ இப்போ நமக்கு ஃபைனலாக நமக்கு என்ன ரிட்டர்ன் பண்ணணும்னா அவுட்புட்டை தான் நம்ம ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ நான் ஒரு தடவை ரன் பண்ணுறேன். ஸோ யா, ஃபைனல் அவுட்புட் வந்து சேம் அதே தான். ஓகேவா? ஸோ அப்ரோச் 2வும் நம்ம பார்த்தாச்சு. ஸோ இப்போ நம்ம அப்ரோச் 3 என்ன அப்படின்னா, இன்கேஸ் எனக்கு செட்டு வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்றது தெரியல அப்படின்னா நம்ம அரேவை திரும்ப ஐட்ரேட் பண்ணணும். ஸோ அப்ரோச் 3. ஸோ இது வந்து செட் அப்படிங்கிற டேட்டா ஸ்ட்ரக்சரே எனக்கு தெரியலைங்க, நான் அரே யூஸ் பண்ணி நான் சால்வ் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்கல்ல அவங்களுக்கு. ஸோ இப்போ அரே பட் செட்டு தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். செட்டு தான் ஆப்டிமைஸ் சொல்யூஷன்னா செட்டு தான். ஓகே, ஸோ இப்போ அப்ரோச் 2 என்ன அப்படின்னா சிம்பிள், அதே அவுட்புட் அரே தான். இந்த டைம் வந்து நம்ம செட்டை யூஸ் பண்ண போகிற கிடையாது. ஸோ சிம்பிளி ஒரு அவுட்புட் அரே. ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அரே 1ஐயும் அரே 2வையும் ஐட்ரேட் பண்ணணும். அரே 1 ஐட்ரேட் பண்ணுறேன், அதே மாதிரி அரே 2வையும் நான் ஐட்ரேட் பண்ணுறேன். ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம இந்த அவுட்புட் அரேயில் தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். பட் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த அவுட்புட் அரேயில் இந்த எலிமெண்ட் இருக்கா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ ஆக்சுவலி நம்ம அதுக்கு இன்னொரு ஐட்ரேஷன் பண்ணி ஆகணும். அதுக்கு பதிலாக ஜாவா ஸ்கிரிப்டில் இன்க்ளூட்ஸ் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ அவுட்புட் அரே இன்க்ளூட்ஸ் இந்த எலிமெண்ட். ஓகேவா? ஸோ இன்க்ளூட்ஸ்னால் என்னென்னா இந்த எலிமெண்ட் இந்த அரேயில் இருக்கா இல்லையா, அகெயின் செட்டில் பார்த்தோம் இல்லையா ஹேஸ், அதே மாதிரி இருக்கா இல்லையா. ஸோ நம்ம என்ன பண்ணணும், இல்லைனா மட்டும்தான் ஆட் பண்ணணும். ஸோ ஆட் பண்ணுறதுக்கு வந்து புஷ். ஸோ புஷ் எலிமெண்ட். ஸோ இல்லைனா நம்ம ஆட் பண்ணணும். ஸோ அதே லாஜிக் தான் இங்கேயும். ஸோ இல்லைனா மட்டும் ஆட் பண்ணுறோம். அவுட்புட் இன்க்ளூட்ஸ் எலிமெண்ட் ஈக்குவல் டு ஃபால்ஸ், அவுட்புட் புஷ் எலிமெண்ட். டன். ஸோ நம்ம சிம்பிளி ஒன்றும் இல்லை, ஒரு அரே க்ரியேட் பண்ணியிருக்கோம். அப்புறம் அந்த அரேயில் புதுசாக ஒரு எலிமெண்ட் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த அரேயில் இருக்கா அப்படிங்கிறத ஒரு செக் பண்ணியிருக்கோம். ஸோ ரிட்டன் அவுட்புட். ஓகே, ஸோ இந்த அப்ரோச் 3 வந்து நம்ம கால் பண்ணலாம். ஸோ சேம் அவுட்புட்டு தான், நத்திங், அவுட்புட்டில் எந்த சேஞ்சஸுமே கிடையாது, லாஜிக் மட்டும் தான் சேஞ்சஸ். ஸோ இந்த இடத்துல இந்த இன்க்ளூட் ஃபங்க்ஷன் இருக்கு இல்லையா, இந்த இன்க்ளூட் ஃபங்க்ஷன் இன்டர்னலாக எப்படி ஒர்க் ஆகும்னா அகைன் அந்த அவுட்புட் அரேவை ஐட்ரேட் பண்ணி ஒர்க் ஆகும். ஸோ அதனால இன்எஃபிஷியன்ட். ஸோ இந்த இடத்துல செட்டில் ஹேஷ் ஃபங்க்ஷன் வந்து அந்த மாதிரி ஒர்க் ஆகாது. ஸோ செட்டு வந்து நமக்கு இமீடியட்டாக நமக்கு கான்ஸ்டன்ட் டைமில் அந்த ஆப்ரேஷன் நடக்கும். இங்கே வந்து ஐட்ரேஷன் லீனியர் டைமில் நமக்கு அந்த ஆப்ரேஷன் நடக்கும். ஸோ அதுதான் இதோட கேட்ச். ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். டவுட்ஸ் கொஷின்ஸ் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபார் மோர் வீடியோஸ் கோட் வித் விக்கியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் ப்ரோக்ராமிங் கற்றுக்குறாங்க அப்படின்னா உங்களுக்கு நம்ம சேனலை வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.